வணக்கம் நண்பர்களே. பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் நண்பன் ராம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு அதிகமா யோசிப்பதை நிறுத்த இதை செய், ஸ்டாப் ஓவர் திங்கிங். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பகுதி 1, அறிமுகம். அனைவருக்கும் வணக்கம். நம்மில் பல பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதை அப்படியே விடாம, ஏன் இப்படி நடந்துச்சு, ஒருவேளை இப்படி ஆகிடுமோ, அவங்க ஏன் நம்மள அப்படி பார்த்தாங்க அப்படின்னு யோசிச்சு கடைசியில அந்த யோசனையே நமக்கு ஒரு பெரிய மலையளவு பாரமா ஆகிடும். இதனாலதான் நம்மளால நிம்மதியா தூங்க முடியல, செய்யற வேலையில கவனம் செலுத்த முடியல. ஐயோ, இத நான் யோசிக்க கூடாதுன்னு நினைக்க அந்த எண்ணம் இன்னும் பூதாகரமா வந்து நிக்கும். இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு சிலந்தி வலை மாதிரி. நாம அதுல இருந்து வெளியே வர துடிக்க அது நம்மள இன்னும் அதிகமா சுருட்டிக்கும். ஆனா இந்த வலையில இருந்து ரொம்ப சுலபமா வெளியே வர ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை இறக்கி வச்சு ஒரு தெளிவான பாதையை காட்டும். ஒரு மனுஷன் எப்படி தன்னோட எண்ணங்களாலேயே தன்னை சிறைப்பிடிச்சான், அப்புறம் எப்படி அதுல இருந்து விடுதலை ஆனா அப்படிங்கிறத இந்த வீடியோவுல பார்த்தோம். இந்த வீடியோவோட முடிவுல உங்க மனசு ஒரு தெளிந்த நீரோடை போல அமைதியாகும். பகுதி 2, அந்த பாரம் சுமக்கும் மனிதனின் கதை. ஒரு ஊர்ல ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ரொம்ப திறமையானவன். ஆனா அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு பலவீனம், அளவுக்கு அதிகமா யோசிக்கிறது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அதை நினைச்சு பல நாட்கள் வருத்தப்படுவான். யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா, நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்துவான். இதனால அவனுக்கு பசி எடுக்கல, தூக்கம் வரல. கடைசியில ஒரு ஞானியை பார்க்க போனான். அந்த ஞானி ஒரு மலை உச்சியில தங்கி இருந்தாரு. இவன் போகும்போதே ஒரு பெரிய கல்லை எடுத்து தன்னோட தோள்ல வச்சுக்கிட்டு மலை ஏறினான். பாதி தூரம் போனதுமே அவனுக்கு மூச்சு வாங்குச்சு, வேர்த்து கொட்டுச்சு. ஆனா அந்த கல்லை விடல. ஞானிய பார்த்ததும், ஐயா, என் மனசு ரொம்ப பாரமா இருக்கு, நிம்மதியே இல்ல, எப்போதும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு மூச்சு வாங்க கேட்டான். ஞானி அவனை பார்த்து சிரிச்சிட்டு, முதல்ல உன் தோள்ல இருக்கிற அந்த பெரிய கல்லை கீழே வை அப்படின்னு சொன்னார். அவன் அந்த கல்லை டொப்புன்னு கீழே போட்டான். ஒரு பெரிய நிம்மதி, பெருமூச்சு விட்டான். ஞானி கேட்டாரு, இப்போ எப்படி இருக்கு? அவன் சொன்னான், ரொம்ப லேசா இருக்கு சுவாமி. ஞானி சொன்னாரு, இந்த கல்லை நீயாவே தான் தூக்கிக்கிட்டு வந்த. இத தூக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன் தோள் வலிக்கும். அதே மாதிரிதான் உன் எண்ணங்களும். தேவையில்லாத பழைய நினைவுகளையும் நடக்காத விஷயங்களை பத்தின பயத்தையும் நீயே தான் பிடிச்சு வச்சிருக்க. அதை தூக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன் மனசு வலிக்கத்தான் செய்யும். பகுதி 3, கிளாஸ் தண்ணீர் தத்துவம். அவன் கேட்டான், சுவாமி, கல்ல கீழே போடுறது சுலபம், ஆனா மனசுல ஓடுற எண்ணங்களை எப்படி கீழே போடுறது? அது தானா வருதே. ஞானி உடனே ஒரு கிளாஸ்ல பாதி அளவு தண்ணியை எடுத்து அவன் முன்னாடி நீட்டி பிடிச்சாரு. தம்பி, இந்த கிளாஸ் எவ்வளவு எடை இருக்கும்னு கேட்டாரு. அவன் சொன்னான், ரொம்ப கம்மிதான் சுவாமி, ஒரு 100 முதல் 200 கிராம் இருக்கும். ஞானி சொன்னாரு, உண்மைதான், ஆனா இத நான் 1 நிமிஷம் பிடிச்சா ஒன்னும் ஆகாது. 1 மணி நேரம் பிடிச்சா என் கை வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் முழுக்க இதே மாதிரி பிடிச்சிட்டு இருந்தா என் கை மரத்து போயிடும், செயலிழந்து போயிடும். கிளாஸோட எடை மாறல, ஆனா நான் எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு அது எனக்கு பாரமா மாறுது. நண்பர்களே, இதை கொஞ்சம் கவனிங்க. நம்ம கவலைகளும் எண்ணங்களும் இந்த தண்ணீர் கிளாஸ் மாதிரிதான். கொஞ்ச நேரம் யோசிச்சா அது ஒரு எச்சரிக்கை, ஆனா அதையே நாள் முழுக்க பிடிச்சிட்டு இருந்தா அது நம்ம மனசை செயலிழக்க வச்சிடும். ஓவர் திங்கிங்ன்றது அந்த கிளாஸை விடாம பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு பிடிவாதம் தான். பகுதி 4, தீர்வை நோக்கி, எண்ணங்களை கவனிக்கும் கலை. அப்போ அந்த வாலிபன் கேட்டான், சரிங்க ஐயா, பிடிச்சு வைக்க கூடாதுன்னு புரியுது, ஆனா அது தானாவே வந்து என் மனசுல உட்கார்ந்துக்குதே, நான் என்ன செய்யட்டும்? ஞானி அவனை ஒரு குளத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனார். அந்த குளம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இப்போ இந்த குளத்துல ஒரு கல்லை எறி அப்படின்னு சொன்னார். அவன் கல்லை எறிஞ்சான். தண்ணீர்ல அலைகள் வந்து கலங்க ஆரம்பிச்சது. அடியில இருந்த சேறு மேல வந்துச்சு. இப்போ இந்த அலைகளை நிறுத்தி தண்ணீரை அமைதியாக்கு அப்படின்னு சொன்னார். அவன் உடனே தண்ணிக்குள்ள கையை விட்டு அலைகளை அமுக்க முயற்சி செஞ்சான். ஆனா அவன் கை படப்பட தண்ணீர் இன்னும் அதிகமா கலங்குச்சு. ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தம்பி, தண்ணீரை அமைதியாக்க நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை. பேசாம தள்ளி நின்னு கவனிச்சா போதும், அது தானாவே அமைதியாகும். உன்னோட மனசும் அப்படித்தான். ஒரு எண்ணம் வரும்போது அதை ஏன் வந்துச்சு, எப்படி போக்கும்னு நீ போராடினா அது இன்னும் பெருசாகும். அதை ஒரு வேடிக்கை பார்க்கிற ஆளா, அப்சர்வர் நின்னு கவனி. சரி, ஒரு எண்ணம் வருது,
வரட்டும்னு விட்டுடு. அது மேகங்களைப் போல உன்னை கடந்து போயிடும். பகுதி 5. நிறைவு மற்றும் பயிற்சி. நண்பர்களே, ஓவர் திங்கிங்கிற்கு உண்மையான மருந்து கவனிக்க கற்றுக்கொள்வது, அவேர்னஸ். எண்ணங்களோடு சண்டை போடாதீங்க. எண்ணங்கள் மேகங்கள் மாதிரி, நீங்க வானம் மாதிரி. மேகம் வந்தா வானம் ஒன்னும் ஆகாது, அது பாட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி எண்ணங்கள் வரட்டும் போகட்டும். இப்போதைய தருணத்தில் இருங்க. ஓவர் திங்கிங் பண்றவங்க ஒண்ணு கடந்த காலத்துல இருப்பாங்க, இல்லன்னா எதிர்காலத்துல இருப்பாங்க. ஆனா நிம்மதி இப்போ இந்த நிமிஷத்துல மட்டும்தான் இருக்கு. வேலையில் கவனம் செலுத்துங்க. மனசு சும்மா இருந்தா தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கும். ஏதாவது ஒரு பயனுள்ள வேலையில உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வரைக்கும் யோசிக்கிறான். அதுல 90% தேவையில்லாததுதான். அதை பிடிச்சு வச்சுக்காதீங்க. இந்த வீடியோ உங்க மனசுல இருந்த பாரத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கும்னு நம்புறேன். இனிமேல் நீங்க ஓவரா யோசிக்கும் போது அந்த ஞானி சொன்ன தண்ணீர் கிளாஸ் ஞாபகத்துக்கு வரட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பகுதி 6. ஞானியின் 7 நாள் பயிற்சிகள். இந்த 45 நிமிடங்களில் அந்த வாலிபன் ஞானியுடன் தங்கியிருந்த போது கற்ற 7 முக்கியமான ரகசியங்களை நீங்கள் விளக்க வேண்டும். மூச்சு பயிற்சி, தி ஆங்கர். எண்ணங்கள் புயல் மாதிரி வரும்போது உன் மூச்சை ஒரு நங்கூரம் மாதிரி பிடிச்சுக்கோ. பேரிடுதல், நேமிங் த தாட். உன் எண்ணத்துக்கு ஒரு பேர் வை. ஆஹா, பயம் வந்துருச்சா, வா வந்துட்டு போ அப்படின்னு அது கூட பேச ஆரம்பி. 5 புலன்கள் பயிற்சி. உன் கண்ணுக்கு தெரிகிற 5 விஷயங்கள், காதுல கேட்கிற 4 சத்தங்கள், இது உன்னை இப்போ வைக்கும். ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட்னஸ். எண்ணங்களை விரட்டாதே, அது ஒரு விருந்தாளி மாதிரி. வந்தா உட்காரவை, ஆனா காஃபி கொடுக்காதே, அதாவது அது கூட சேர்ந்து யோசிக்காதே. செயல் வேகம். யோசனை வரும்போது உடனே எழுந்து நடக்க ஆரம்பி. மூளைக்கு தரும் வேலையை உடலுக்கு மாத்து. இரவு நேர அமைதி. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்கிரீனையும் ஆஃப் பண்ணு. உன் மனசுல இருக்கிற குப்பைய ஒரு டைரியில கொட்டு. மன்னிப்பு. உன்னை நீயே மன்னிச்சுக்கோ. நீ ஒரு மனுஷன், உனக்கு தப்பு பண்ண உரிமை இருக்கு.